இப்போ எதிர்வரும் வாரத்துல இப்போ முதல் நாள் தொடக்கம் எல்லாம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, டெக்னிக்கல் அடிப்படையில் பார்க்க போனால் தட் இஸ் அ பிரேக் டவுன். தேடி பிடிச்சி ஒரு பெஞ்ச் மார்க் பேராமீட்டர் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கைவிரல் என்ன அளவுக்கு கூட நமக்கு வந்து கம்பெனி தேராதுன்றதான் உண்மை. I invested for 90 companies. Minimum rupees 1000 to 5000 each. This is correct or invest minimum company? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கூட 90 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் சில நேரங்களில் நம்ம வந்து இல்லாத பங்குல விற்றுருவோம். கரெக்ட் தானே? ஆமா. இப்போ இல்லாத பங்குல வித்துருவோமா? வித்துரும். அதுக்கு தான் என்னுடைய பங்குச்சந்தை முதலீடு 10 லட்சம். இதனை என்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா? டெஃபினட்டா முடியும். 2 வித்தியாசமான விலையில ட்ரேட் ஆகும்போது அந்த பிரைஸ் டிஃபரன்ஷியல் பெனிஃபிட் எடுக்கிறது தான் ஆர்பிட்ராஜ் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த ஐபிஓல கிடைக்கவே மாட்டேங்குது சார். ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்கும்? ஸோ ஒரு லாட் இன்வெஸ்ட் பண்றதுன்றது முக்கியம் கிடையாது. ஓகே. அந்த எத்தனை ஷேர்ஸ் ஃபார் அ மினிமம் வேல்யூ, ஓகே, அதுதான் கணக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம விகடன் பிளேக்கு போனதுக்கு அப்புறம் அங்க கமெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால digital@vigadan.com அப்படிங்கிற மெயில் ஐடியை கொடுத்து கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோல அதை பத்தி பேசுறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சார். ஸோ அது இந்த கேள்விகளை எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா FII நிறைய வித்துட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுட்டே இருந்தேன், என்ன சார் இவங்க வந்து விற்க நிலைமையில தான் இருக்காங்க, வாங்குற இதுலயே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்பப்போ 100 கோடி 300 கோடின்னு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 3000 கோடி 200 கோடி வித்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். நீங்க வெள்ளிக்கிழமை முடிக்கும் போது ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த ஃபார்மேஷன் உருவாயிருக்கு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தது சார் போன வாரம்? ஒரு ரவுண்ட் அப் மாதிரி சொல்லுங்க. போன வாரம் பொதுவாக சந்தை பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் செல்லிங். பெரிய அளவில் அந்த 25,300 அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டி குறைவை சந்தித்த ஒரு சந்தை வந்து அது குறைவாக இன்னும் வெள்ளி அன்று வந்து 24,910 அப்படின்ற ஒரு லெவல் டெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்தோம். பொதுவாக அது டேரிஃப்னாலே சொல்லலாம், பட் டேரிஃப் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ப்ரைமர்லி பிகாஸ் FIIs உடைய பேட்டர்ன் வந்து பொதுவாக செல்லிங் சைட்ல தான் இருந்தது. வாரம் பூரா பையிங் இருந்தது, பட் ரொம்ப ஸ்மால். 100 கோடி 300 கோடி ரொம்ப அந்த மாதிரி. வெள்ளிக்கிழமை கூட 300 crores என்னமோ தான், இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் அது. அண்ட் Q1 உடைய ரிசல்ட்ஸ் வந்து இந்த வாரம் நமக்கு ஸ்ட்ராங்காக வர துவங்குது. பட் அந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே ஒரு பெரிய ஊக்கத்தை தருகின்ற வழியில், மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற வழியில் அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு இன்னும் அது அமையலை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி Q4 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது இதே சந்திப்புல நம்ம பேசிக்கிட்டோம். நான் கேட்டேன் உங்ககிட்ட, சார் டேரிஃப்லாம் அப்போ வந்து லான்ச் சொல்றாரு சார் ட்ரம்ப், என்ன சார் உடனே இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்கும்போது, இல்ல கார்த்தி, அடுத்த காலாண்டு முடிவுகள்ல தான் அது வெளிப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அதுவாகத்தான் இருக்குமோ? அதுவும் இருக்கலாம், பட் அது ஆக்சுவலா ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது கார்த்தி. ஏன்னா அவர் வந்து அந்த 3 months 90 day ஒரு இன்டர்வெல் விட்டாரு. இது என்னைக்கோ வர வேண்டிய டேரிஃபை வந்து அவர் ஒத்தி வைக்கப்பச்சு August 1 அப்படின்னாரு. ஸோ குவார்ட்டர்ல வந்து பயம் இருந்தாலுமே பட் பெரிய அளவுல அந்த பாதிப்பு வந்து நமக்கு இன்னும் இம்பாக்ட் ஆகல. பொதுவாகவே அந்த ஃபியர் இருந்தாலும், நாட் தட் ஃபியர் இல்லாம எல்லாம் கிடையாது, பட் அந்த ஃபியர் இருக்கும் பட்சத்திலும் கூட ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கார்பரேட் இந்தியா வந்து பெரிய அளவில் நமக்கு சந்தைக்கு ஒரு ஊக்கம் தரவில்லை. டாரிஃப் எல்லாமே அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸாக நம்ம சொல்ல முடியாது. பட் கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பேசிஸ் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் இல்லையா? நம்ம நாட்டோடைய பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை சார்ந்துதான் கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து சரிப்பட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் தி எக்கானமி ஆர் தி எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் நான் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்றதான் மறுபக்கமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த வாரத்தில் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு ஊக்கம் தரவில்லை. லார்ஜ் போர்டு ஐடி லைக் TCS, விப்ரோ, HCL டெக் இதெல்லாமே வந்தது. அதே சமயத்தில் ரிலையன்ஸ், ஜியோ இது ஒரு செட் ரிசல்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே கூட வந்தது. பட் நமக்கு இப்போ தற்போதைய நிலைமைக்கு ஒரு 140-150 கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் இந்த வாரம். அதில் நமக்கு தேடி பிடிச்சி ஒரு பெஞ்ச் மார்க் பேராமீட்டர் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கை விரல்ல என்ன அளவுக்கு கூட நமக்கு வந்து கம்பெனி தேராதுன்றதான் உண்மை. ரிசல்ட்ஸ் 140,
பட் ஐ திங்க் இன்வெஸ்டபிள் கம்பெனிஸ் அதுலேருந்து ஏன் வியூ பிரகாரம் நான் சொல்லுமானால் ஐ திங்க் about 4 or 5 கம்பெனிஸ் தான் தேரும் அது. அண்ட் தட் இஸ் அ வெரி சேட் பார்ட். இட் இஸ் நாட் அ வெரி எக்ஸைட்டிங் டைம் டு பி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து, ஸோ டேரிஃப் ஒரு பக்கம், எஃப்ஐஎஸ் செல்லிங் ஒரு பக்கம், ரிசல்ட்ஸ் சிறப்பாக வராத ஒரு பக்கம், இது எல்லாமே சேர்ந்து தான் ஐ திங்க் அந்த டெக்னிக்கல் ஃபார்மேஷன் கூட வெளியன்று நம்ம பேசியிருந்தோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்லாம் சொன்னேன். இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் அந்த இன்னும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அபாயம் வந்து சந்தைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் அந்த லெவலையும் குறைவாக முடிஞ்சிருக்கு, விச் ஐ திங்க் இஸ் அ வார்னிங் சைன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரும் வாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவுட்லுக்காக இருக்கும். பேரஸ் கேண்டல்ஸ்டிக்லாம் இப்போ உருவாயிருக்கு நீங்க சொன்னீங்க. இப்போ எதிர்வரும் வாரத்துல இப்போ முதல் நாள் தொடக்கம் எல்லாம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, டெக்னிக்கல் அடிப்படையில் பார்க்க போமானால் தட் இஸ் அ பிரேக் டவுன். ஸோ அந்த நம்ம எதிர்பார்த்த லெவல் 24,970 to 25,001 இதுதான் அந்த பேண்ட்வித்தாக நம்ம சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை என்று. அதுக்கும் குறைவாக சந்தை வந்து லோ டெஸ்ட் ஆனதை நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம், 24,910 ஆர் ஸோ. அண்ட் க்ளோசிங் ஆல்சோ வீக். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரேக் டவுன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ லைன் சார்ட், க்ளோசிங் ப்ரைஸ் லைன் சார்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி அ பிரேக் டவுன், விச் மீன்ஸ் அந்த நெக் லைன் பிரேக் ஆகும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்ரைட் பேட்டர்னில் நெக் லைன் பிரேக் ஆகும்போது டெஃபினட்டாக வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தைக்குள்ளே தான் நம்ம நுழைய போகிறோம் வரும் வாரத்தில். ஸோ இதுக்கு வந்து இதுதான் நம்ம தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்றது தவறாய் முடிந்தால் சந்தோஷம்தான், லெட் இட் பி ராங், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா பொதுவாக இந்தியாவில் வந்து முதலீட்டாளர்கள் வந்து சந்தை எப்போவுமே ஏற்றத்தெல்லாம் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லுமே நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு தருகிறது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரேட். ஸோ நம்ம சொன்னது அது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ஓகே வித். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு காஷியஸ் அப்ரோச், எஸ்பெஷலி மண்டே டியூஸ்டே இன்னும் ஃபர்தராக அதை பிரேக் டவுன் ஆகுமானால் 24,500 600 அந்த ஒரு ரேஞ்சை வந்து டெஸ்ட் செய்ய வாய்ப்பு வந்து இந்த வரும் வாரத்தில் இருக்கிறது என்பது நம்ம மனதில் கருதி கொண்டு வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் என்றுதான் நோக்கம். சூப்பர் சார். சார் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா விகடன் பிளேக்கு போயிட்டதால அங்கே கமெண்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. யூடியூப்ல இருந்தும் அதை கமெண்ட் பண்ணாங்க, அவங்க கேள்விகள் எடுத்து இந்த மாதிரி வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்ம வந்து அவங்க கேள்விகளுக்கு பதில் பேசுவோம். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா digital@vigadan.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருந்தோம் கேள்விகளை. நிறைய மெயில்ஸ் வந்திருக்காங்க, அது வந்து செலக்டிவா தான் சில மெயில் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நம்ம நாணய விகடன் நேயர்கள் பங்குச்சந்தை சார்ந்த சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணலாம். நம்ம அடுத்த வாரம் வீடியோ பேசும்போது அந்த கேள்விகளை பேசலாம் அப்படிங்கிறதா சார். முதல் கேள்வி என்னன்னா சார், ஐ இன்வெஸ்டட் ஃபார் 90 கம்பெனிஸ், மினிமம் ₹1,000 to 5,000 ஈச், ஆல் செக்டர்ஸ். திஸ் இஸ் கரெக்ட் ஆர் இன்வெஸ்ட் மினிமம் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கூட 90 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், அதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப இதோட பிரச்சனை என்னன்னா கார்த்தி, திஸ் இஸ் கால் தி ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபை பண்றது சரி, பட் ஓவரா டைவர்சிஃபை பண்றது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ். அதாவது ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா நம்ம பண்ணிட்டோம்னு வைங்க, கொஞ்ச நாள் அந்த ஒரு பீக் வரைக்கும் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷன் வந்து நமக்கு நெகட்டிவா பாதிப்பு செய்யும். இப்போ எப்படி ஒரு மருந்து கூட விஷமாகும்னு நம்ம சொல்றோம்ல, அது எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் மெடிசன் அதுவே ஒரு விஷமா மாறும். அதுதான் இந்த பிரச்சனை. அளவுக்கு மீறினால் அமிர்தம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஸ்டேட்மெண்ட். அதே தான் பங்கு சந்தையிலையும். ஸோ 90 கம்பெனின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல கூட அவ்வளோ இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் அ வெரி வாஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இண்டிவிஜுவலாக அதை மேனேஜ் பண்ணக்கூடியது வந்து நான் இதை பார்த்துருக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பழைய காலத்தில் இருந்த ஒரு 40 வருஷமாக பங்கு சந்தையில் ஈடுபாடு உள்ளவங்க வந்து அப்பப்போ பங்குகளை வாங்கி வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 70 வயசு 74 வயசு இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து பங்கை பிரித்து கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு நம்ம விசிட் பண்ணுவோம். நம்ம கிளைண்ட்ஸாக இருக்கலாம். பட்டியல் பார்க்கும்போது ஆல்ஃபபெட்டிக்கலாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய 26 அந்த ஆல்பபெட்ஸ்லயுமே இவர் ஷேர் வச்சிருப்பாரு. ABCDZ வரைக்கும் வச்சிருப்பாரு. இது அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், இது எது நல்லா இருக்கு எது கெட்டதா இருக்குன்னு. இப்போ இது நம்ம வந்து ஆராய்ந்து இது பிரேக் டவுன் பண்றதுக்கே நமக்கு அவ்வளவு நேரம் ஆகும். சிலது பிசிக்கலா வச்சிருப்பாரு, சிலது அது மானிட்டரிங்கே கிடையாது. அந்த காலகட்டத்துல இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சிலது டீலிஸ்ட் ஆயிருக்கும். அந்த கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டை விட்டே வெளியேற்றிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ஓவர் டைவர்சிஃபிகேஷன் வந்து டேஞ்சரஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்பெனிஸ் வந்து ஆல் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு
பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் பேட் ஐடியா அகேன். ஏன்னா ஆல் செக்டர்ஸ் டோன்ட் பெர்ஃபார்ம் ஆல் த டைம். இப்போ Q1 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ் வந்து Q4 பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதே போல் அடுத்த வருகின்ற Q2 Q3 இதே செக்டர் ரிப்பீட் ஆகணும்னு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரூன் பண்ண வேண்டியது. தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கட் இட் ஷார்ட். ஐடியலி வந்து ஒரு பிட்வீன் 25 and 40 இஸ் அபவுட் த லிமிட். நமக்கு வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய, அதுவே கொஞ்சம் எக்ஸசிவ் தான். ஒரு சீசன் இன்வெஸ்டர் இருந்தால் அந்த லெவல் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து ஓகே. பட் ஐ திங்க் அண்டர் 25 தான் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா ஐ திங்க் 20 to 25 நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வர நம்ம இது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். சில நேரங்களில் வந்து அந்த செக்டர் மொத்தமாகவே நம்ம வெளியேற வேண்டியது வரும். புதுசாக பல செக்டர்ஸுக்குள்ளே நுழைய வேண்டியது இருக்கும். ஸோ பழைய செக்டரை நம்ம சரி இது அங்கே இருக்கட்டும், நான் புதுசாக முதலீடு செஞ்சு புது செக்டருக்கு வரேன் அப்படின்னு நினச்சோம்னா தட் இஸ் கோயிங் டு ஹர்ட் அஸ். ஏன்னா நான் பெர்ஃபார்மிங் செக்டர் வில் ட்ராக் தி ஓவரால் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து ஓவர்லி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. இது ப்ரூவ் பண்ண வேண்டும். ஐ திங்க் bring it down to about 25-30 companies and then we can manage. ஆக்சுவலி தெளிவாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார். புரியும் நினைக்கிறேன். கரெக்டா இல்லை நான் கம்மி பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. நீங்க கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம இப்போ பொதுவாக தனிப்பட்ட பங்குகள் பத்தி நம்ம பேச மாட்டோம். ஆனால் ஒருத்தர் கேட்டிருக்காரு BSE ஸ்டாக் வாங்கலாமா, என்ன பிரைஸ்க்கு வாங்கலாம்னு கேட்டிருக்காரு. ஸோ எக்ஸ்சேஞ்சோட பிரைஸ் ஷேர் பத்தி கேட்கிறாரு. இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ஷேர் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாயிட்டே நம்ம பார்க்குறோம். இப்போ சமீப காலத்தில் கோவிட் முடிஞ்சு ஓவர் 19, 20, 21, 22 அந்த ஃபேஸில் நம்ம பார்க்க போகணும்னால எஸ்பெஷலி லீடிங் 25 கடந்த ஒரு 5-6 வருஷங்களில் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுசஸ் ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்வெஸ்டிங் பப்ளிக் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் வரும்பொழுது எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கோயிங் டு பெனிஃபிட். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டியே வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் தருது. NSE இஸ் நாட் அ லிஸ்டட் கம்பெனி. இப்போதைக்கு கிரே மார்க்கெட்டில் ஷேர் விற்குதுன்றது வேற விஷயம். நாட் அ லிஸ்டட் கம்பெனி. அப்படி இருக்கும்போது BSEயோட ஷேர் மட்டும்தான் நமக்கு இருக்குது. MCXோட ஷேர்ஸ், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஷேர்ஸ் வந்து லிஸ்டடாக இருக்குது. ஓகே. ஸோ கமாடிட்டியில் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், காப்பர் அந்த கமாடிட்டி செக்மெண்ட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட், கோல்டு, சில்வர் எல்லாமே ட்ரேட் பண்ணுறது பண்டக சந்தை அப்படின்னு சொல்றது MCXோட ஷேர்ஸ். அண்ட் BSE of course இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான ஐ டோன்ட் see any negativity because of it. ஓகே. இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் பிரச்சனைகள் வந்ததுனால கொஞ்சம் ஒரு சர்வே சந்தித்தது BSE நம்ம பார்த்தோம். பட் ஓவரால் ஐ திங்க் லாங்கர் டேர்ம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. அதே சமயத்தில் டிவிடெண்டும் தருகின்ற ஒரு பங்கு. ஸோ ட்ரீட்டட் லைக் எனி அதர் ஸ்டாக் ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் எக்ஸ்சேஞ்சோட பிஸ்னஸ் என்ன, ப்ரொவைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் கூடும்பொழுது டெஃபினட்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு மற்ற பல ஃபீச்சர்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து கூடுகின்ற ஒரு வாய்ப்பு. ஸோ அவங்களுடைய ஏர்னிங்ஸ் கூடும்பொழுது ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ BSEயோடைய ஷேர் வாங்குறதுல எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஆக சொல்லுகின்ற ஒரு கருத்தாக எனக்கு தெரியவில்லை. இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஹி கேன் இன்வெஸ்ட். ஓகே. அடுத்த கேள்வி சார். என்னுடைய பங்குச்சந்தை முதலீடு 10 லட்சம். இதனை என்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா? டெஃபினட்டா முடியும். இப்போ இண்டிவிஜுவல் ஹோல்டிங்ல இருக்கு. ஆமா. ஸோ அது பிரித்து குடிக்கணும்னா இது 2 வழியா பண்ணலாம். ஒன்று வந்து ஷேரை விற்று பணமா மாற்றி ஈக்குவல் டிவிஷன் பண்ணுறது. ஸோ தட் இட் கோஸ் அஸ் கேஷ். அவங்களுக்கு அது என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பண்றத ஒரு பக்கம். இல்லை அவங்க விருப்பப்படி ஒன் டாட்டர் மே வாண்ட் எனக்கு பணமாக தாங்க, இன்னொரு டாட்டர் வந்து எனக்கு ஷேராக கொடுங்க, அப்படி கூட கேட்கலாம். we don't know. அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் பண்ணுறது. அது ஒன்று. இரண்டாவது என்ன, இல்லை நான் இது சரிசமமாக நான் இது பிரித்து தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 பேருக்கும் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஓகே. 2 பெண் குழந்தை பேர்லையும் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி யூ கேன் மூவ் ஃப்ரம் ஃபாதர் டு டாட்டர் வந்து கிஃப்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே. பட் 10 lakhsன்ற வேல்யூ வந்து அது இட்ஸ் அ டைனமிக் நம்பர். இன்னைக்கு 10 lakhs இருக்கும், மண்டே வந்து 8 lakhs மாறும், வெனஸ்டே 12 lakhs மாறலாம். ஸோ எனி கிவன் டே ஈக்குவல் டிவிஷன் அப்படின்றதுனா அப்போ இருக்கிற பட்டியலில் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ 50 ஷேர், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 ஷேர் டீச்சர் வச்சுருந்தா 25 உங்களுக்கு, 25 உங்களுக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 100 ஷேர் இருந்ததுன்னா 50 ஷேர் உங்களுக்கு. That is easy பண்ணிக்கலாம். Yes. So that it is even. இல்லாட்டி one daughter can always complain. நல்ல பங்கெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டேன், மூவ் ஆனாத பங்கெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுனா ஈக்குவலா நம்ம நுங்க பக்கத்துல இருக்கிற விட கொடுத்துட்டீங்க, பள்ளிக்காரன். ஸோ ஹோல்டிங் நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணி கொடுத்தா ஈஸி ஆயிடும். ஸோ யாருக்குமே எந்த ஒரு அந்த பேட் பிளட் வந்து இருக்கு. குட் ஐடியா. ஓகே சார். இப்போ வாட் இஸ் SLBM அண்ட்
கேன் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் லீவரேஜ் திஸ்? SLBM என்றது செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம் அப்படின்றத இட்ஸ் அ ஃபங்க்ஷனாலிட்டி. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். இந்த லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக அவர்கிட்ட பங்குகள் இருந்தால் விற்றுருவாங்க, லாபத்தை பெற்று வெளியேறுவாங்க, திருப்பி அந்த பங்கு விலை குறைஞ்சா வாங்குவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சில நேரங்களில் நம்ம வந்து இல்லாத பங்குல விற்றுருவோம். கரெக்ட் தானே? இப்போ இல்லாத பங்குல விற்றுருவோமா? விற்றுரும். அதுக்கு தான் பங்கு சந்தையில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து தெரியாதுன்றது எனக்கு தெரியாது. பட் ஷார்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஷார்ட் செல்லிங்னா என்ன? நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி அனாலிசிஸ் நான் பண்ணி வச்சு எனக்கு தெரியும் பொழுது இந்த பங்கு என்கிட்ட இல்லை. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போய் இந்த பங்கை வாங்க முடியாது. பட் நாளைக்கு வந்து இந்த பங்கோட விலை இறங்க போகுதுன்றது எனக்கு தெரியும். ஒரு இறக்கத்தை சந்தை பெரிய அளவில் ஃபார் சம் ரீசன் ரிசல்ட்டுக்கு இடத்துல வரப்போகுது, போரில் மாட்டிக்கிச்சு, சம் ப்ராப்ளம், லீகல் இஷ்யூ ஏதோ வரும். ஸோ ஹவு டு ஐ பார்ட்டிசிபேட்? அது வந்து எனக்கு ஷோர் ஷார்ட்டாக தெரியுது. பட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி லாபம் பெற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பு வந்து நான் இழக்க போகிறேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்? ஐ வில் செல் த ஷேர் ஷார்ட். ரைட்டா? கையில் இல்லாத பங்கு என்கிட்ட XYZ கம்பெனியோட பங்குல என்கிட்ட கிடையாது. நான் போய் நாளைக்கு காலைல வந்து அதாவது திங்கக்கிழமை காலைல என்று சந்தையில் போய் பங்குல விற்றுருவேன். விற்ற உடனே என்ன ஆகும்? ஒருவேளை அந்த இறக்கத்தை சந்தித்த பங்கு திடீரென்று பிஃபோர் எண்ட் ஆஃப் டே வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னு வைங்க. இப்போ எனக்கு இது இறங்கும்னு தெரியும். ஏதோ ஒரு ஷார்ட் கவரிங் இல்லை ஒரு வேல்யூ பைங் சம்திங் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பை வந்துச்சு அப்படின்னா, ஆனால் என்னோட பொசிஷன் நான் தெளிவாக இருக்கிறேன். நாளைக்கு வந்து இறங்கும், அடுத்த நாளும் இறங்கும், இது பெரிய இறக்கம் தான் சந்திக்க போகுதுன்னா ஹவு டு ஐ மேக் குட் திஸ்? எனக்கு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஓகே, நான் ஷேரை விற்றுருக்கேன், விற்ற ஷேரை திருப்பி வாங்கணும், அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேட் ஆகிடும். பட் விற்க வேண்டாம், அது நான் டெலிவரபுளாக நான் வைத்து அந்த ஒரு டவுன் மூவை நான் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா SLBM வழியாக அதை பண்ணலாம். ஓகே, ஸோ வித்த ஷேரை நான் பாரோ பண்ணலாம். இப்போ நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன். இது சிம்பிள் கார்த்திக். இப்போ என்கிட்ட ஒரு பண பற்றாக்குறை இருந்ததுன்னா நான் கார்த்திகிட்ட போகிறேன். கார்த்திகிட்ட இருந்து ஒரு XYZ தொகையை நான் வாங்குறேன். அந்த தொகையை வைத்து அந்த பற்றாக்குறையை முடித்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு நேரம் முடிந்த உடனே ஐ ரீபே த மணி டு வித் இன்ட்ரெஸ்ட், வித்வுட் இன்ட்ரெஸ்ட், அது டிபெண்டிங் ஆன் அவர் அரேஞ்ச்மெண்ட். ரைட்? இந்த பணம் பாரோயிங் போல தான் ஷேர் பாரோயிங் கூட, பட் த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச். இப்போ எனக்கு தெரியாதுல்ல கார்த்திகிட்ட இந்த கம்பெனியோட ஷேர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் என் புரோக்கர் வழியா SLBM அப்படின்ற ஒரு ஃபீச்சரை த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் ஐ வில் பார்ட்டிசிபேட். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஐடியலாக ஷேர் பட்டியல் வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில் கூட கேட்டார், ஏற்கனவே கேட்ட கேள்வி, 90 பங்குகளுடைய ஷேர் வச்சிருக்கீங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னோம். ப்ரூவ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா SLBMல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஏன்னா நிறைய இப்போ எனக்கு வந்து தேவையான ஷேர் உங்ககிட்ட இருக்காது. பட் SLBM வழியாக இந்த மாதிரி இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணது அவர்கிட்ட இருந்து நான் அந்த குறிப்பிட்ட தேவையான எண்ணிக்கையோட பங்குகள் நான் அவர்கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் அ காஸ்ட். இது வந்து எவ்ரி Thursday வந்து செட்டில் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே டெலிவரி கொடுக்க வேண்டிய பங்குகள் அங்கே பாரோ பண்ணி இங்கே கொடுத்துட்றேன். எக்ஸ்சேஞ்ச் டிஃபால்ட்டராக நான் மாற மாட்டேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஐதர் த ஷேர் ப்ரைஸ் கம்ஸ் டவுன், நான் லாபம் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்த வியாழன் அன்று அந்த செட்டில்மெண்ட் டைமில் இந்த டீலை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் லைக் பாரோயிங் மணி, நம்ம ஒரு பற்றாக்குறைக்கு ஷேர்ஸ் வந்து ஷார்ட் செல் பண்ணும்பொழுது SLBM வழியாக எக்ஸ்சேஞ்ச் நடத்துகின்ற ஒரு ஃபீச்சர் தான் SLBM, செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங். இதில் பாரோயிங் மட்டும் இல்லை, லெண்டும் பண்ணலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறோம், ஐடியலாக வச்சிருக்கோம், எனக்கு எது செய்யணும்னு விருப்பம் இல்லை, ஆனால் நான் வந்து அதை லிஸ்ட் பண்ணி நாங்கள் போடலாம். ஐ கேன் புட் இட் டவுன் அண்ட் சே என்கிட்ட இந்த ஷேர் LNT ஷேர் வச்சிருக்கேன், TCS ஷேர் வச்சிருக்கேன், இது வந்து யாராவது பாரோ பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட இருந்து கடனாக வாங்குவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஷேரும் கொடுத்துருவாங்க, அந்த பணம் நமக்கு வந்து ஜஸ்ட் லைக் லெண்டிங் மணி. ஸோ திஸ் இஸ் அ ரெகுலேட்டட் மெக்கானிசம். ஸோ SLBM பார்ட்டிசிபேட் பண்ணலாம் த்ரூ த புரோக்கர் வித் தி எக்ஸ்சேஞ்ச். சூப்பர் சார். எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும் புரியல சார், எப்படி பங்குகள் இல்லாம எப்படி விற்கிறதுங்கிறது மட்டும் நான் குழப்பிட்டே உட்காந்து. ரொம்ப சிம்பிள் கார்த்தி. இப்போ பங்கு இல்ல, பொருளே இல்ல, நான் எப்படி அதை விற்க முடியும்? ரியல் எஸ்டேட் டீல் வந்து அவர்கிட்ட வீடு எல்லாமே புரோக்கர் கிட்டே இருக்கு இல்ல, அவர்கிட்ட ஏதாவது இருக்கு அவர்கிட்ட. இது பாரோ வாங்கி விற்கலான்றீங்களா? இப்போ என்கிட்ட வீடு கிடையாது. ஓகே, ஃபைன் ஃபைன். ஆனா இவர் வந்து வீடு விற்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து லிங்க் பண்ணி பண்றேன். திஸ் இஸ் ஆல் தி ரியல் எஸ்டேட். அவர்கிட்ட எந்த வீடும் கிடையாதுல்ல, ஆனா வீடு வித்துட்டார்ல. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு சார். எஸ், பக்கா.
அடுத்த கேள்வி என்னன்னா, இது ஃபண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கும் டெப் ஃபண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் சேஃப்னு சொல்றாங்களே, அது உண்மையா? உங்களுடைய பதில் சார். பங்குகள் பத்தி, பங்குச்சந்தை பத்தி பேசுறோம், பட் ஈக்குவலன்ட் டேர்ம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டெட் ஃபண்ட் அப்படின்றது கடன் பத்திரத்துல முதலீடு செய்கின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அந்த ஃபண்ட் ஓட தீமே வந்து அதுதான். கடன் பத்திரம்னா அரசாங்கம் வெளியிடுற கடன் பத்திரமா இருக்கலாம், கம்பெனிஸோட கடன் பத்திரமா இருக்கலாம், வாட் எவர். ஆனால் கடன் பத்திரம் டெட் ஒன்லி, அதுதான் டெட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் அ வேர்ட். அந்த ஆர்பிட்ராஜ்ன்றது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஆர்பிட்ராஜ் என்ன, ஒரே அசெட் ரெண்டு வித்தியாசமான விலையில ட்ரேட் ஆகும்பொழுது அந்த பிரைஸ் டிஃபரன்ஷியல் பெனிஃபிட் எடுக்கிறது தான் ஆர்பிட்ராஜ் சொல்லுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க பிஎஸ்சி இருக்கு, என்எஸ்சி இருக்கு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். பட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் எப்படி செயல்படுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பிஎஸ்சி இருக்கு, என்எஸ்சி இருக்கு, ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்லைன் ஷேர்ஸ் அனைத்துமே ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு டாப் 2000 கம்பெனிஸோட ஷேர்ஸ், 3000 கம்பெனிஸோட ஷேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகும். ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது ஒரே விலை ஒரே நேரத்தில் உங்களுக்கு வராது. ஓகே, தே வில் பி அட்லீஸ்ட் 5 பைஸ், 10 பைஸ், 13 பைஸ், 15 பைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா? உங்களால இது நம்ம ஓப்பனிங் பெல்ல ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. ஸோ நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்கிறேன், பெரிய வால்யூம் என்னால பண்ண முடிஞ்சுன்னா பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சியில் விற்கலாம், ஆர் வைசி வர்சா. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆர்பிட்ராஜ். ஆக்சுவலா ஆர்பிட்ராஜ். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து கேஷ் ஃபியூச்சர்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பங்குக்கும் F&O செக்மெண்ட்ல அதே பங்கோடைய ஃபியூச்சர்ஸ் ஆப்போசிட் சைட் பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது கேஷ் மார்க்கெட்ல வந்து வாங்கினா ஃபியூச்சர்ஸ்ல அதே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து வித்துருவாங்க அதே எக்ஸ்பைரிக்கு. எக்ஸ்பைரி நாள் அன்னைக்கு, விச் இஸ் த லாஸ்ட் Thursday ஆஃப் த மந்த், இந்த பொசிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. கேஷ்ல வாங்கின பங்குகளை வந்து வித்துருவாங்க, ஃபியூச்சர்ஸ்ல வித்த அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ரைஸ் வந்து நமக்கு பெனிஃபிட்டா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு போகும். இதுக்கு பேர் தான் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். ஸோ எல்லா நேரங்களையும் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் தான் சூப்பர்னு சொல்ல முடியாது, எல்லா நேரங்களையும் டெட் ஃபண்ட் தான் சூப்பர்னு சொல்ல முடியாது. இது வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது ஒரு ரிசர்வ் வங்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போதோ இறக்கும் போதோ இந்த மாதிரி நேரங்களில் தான் டெட் ஃபண்ட்ஸோடைய வேல்யூ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடும். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நேரங்களில், இப்போ சந்தையில் ஒரு சரிவு, எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கு, போரோடைய பிரச்சனை, டாரிஃப் பிரச்சனை, இதெல்லாம் நடக்கும்போது ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் வில் ஆக்சுவலி டெலிவர் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் டெட் ஃபண்ட்ஸ். ஸோ இது டைமிங் இருக்கு. இது வந்து பெர்மனண்டான இதில் தான் வைப்பேன், இதில் தான் வைப்பேன்ற அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாது. பட் யூ ஹேவ் டு பேஸ் இட் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் கவர்ன். அதுதான் முக்கியம். சூப்பர் சார். சார், அடுத்த கேள்வி என்னன்னா, எஸ்எம்இ ஐபிஓல 1 lot அப்ளை பண்ணலாம்னு இன்வெஸ்டர் கெயின்ல ஷோ ஆகுது, பட் ஜீரோதால மினிமம் 2 lot அப்ளை பண்ணணும்னு டிஃபால்ட்டா வருது. அது எப்படி சார்? இல்ல, ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அது குறிப்பிட்ட இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் சொல்ல விருப்பப்படல, பட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு மினிமம் லாட் சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது எந்த ஐபிஓனாலும் அப்படிதான். இப்போ மெயின் போர்டு ஐபிஓனாலும் மினிமம் வந்து 7 ஷேர்ஸ் அப்ளை பண்ணும், இல்லை மினிமம் 15 ஷேர்ஸ் அப்ளை பண்ணும், இல்லை மினிமம் 43 ஷேர்ஸ் அப்ளை பண்ணும். இதுதான் ஒரு லாட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி அது அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வெளியீடு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாட் இன்வெஸ்ட் பண்றதுன்றது முக்கியம் கிடையாது. ஓகே, அந்த எத்தனை ஷேர்ஸ் ஃபார் அ மினிமம் வேல்யூ, ஓகே, அதுதான் கணக்கு. அதுதான் கணக்கு. ஸோ இப்போ 2 லாட் வாங்கணும், இத்தனை ஷேர் கணக்கு. அதாவது 15 ஷேரோடைய வேல்யூ வாங்கணும்னா அது ஒரு லாட்ல வந்து இத்தனை ஷேர், இப்போ 5 ஷேர் இல்லை 6 ஷேர் தான் இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க 2 லாட் வாங்கினா தான் முடியும். ஓகே, that is how it is. So construction basis, நம்ம 2 லாட் அப்ளை பண்ணி 1 லாட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, நீங்க அப்ளை பண்ணும்போது இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஓகே, நீங்க அந்த 2 லாட்டுக்கு அப்ளை பண்ணலன்னா அந்த எலிஜிபிலிட்டி நீங்க வந்து அப்ளையே பண்ண முடியாது. அந்த சிஸ்டமே வந்து உங்களுக்கு ஒரு தடை. இவர் என்ன கேக்குறாருன்னா, அதுதான் கேக்குறாரு. அவர் வந்து இன்வெஸ்டர் கெயின் என்ற ஒரு வெப்சைட்ல போய் பார்த்திருக்காரு. யூ கேன் அப்ளை இன் 1 லாட்னு அவங்க எழுதி, சரி சரி, மினிமம் லாட் சைஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க. பட் அந்த மினிமம் லாட் சைஸோட டெஃபினிஷன் இன்வெஸ்டர் கெயின்ல போட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த புரோக்கர் ஹவுஸ்ல தே ஹேவ் டு ஃபாலோ தி ஆர்ஹெச்பி, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், செபியோட கைட்லைன்ஸ் எல்லாமே. மினிமம் லாட் சைஸ் வந்து கம்பெனி எவ்வளவு 7 ஷேர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒரு லாட்ல 7 தான் இருந்ததுன்னா அப்போ 2 லாட், I mean your minimum is 15 lot. Each investor should invest minimum of 15,000 rupees
ஆர் இத்தனை ஷேர்னு வரும். ஓகே. அப்போ அந்த 15,000 rupees உதாரணத்துக்கு சொல்றேன், அது வந்து 2 லாட் தான் போட்டாதான் அந்த 15,000 ரூபாய்க்கு ஈக்குவலன்ட்னா நீங்க 2 லாட் தான் போட்டாகணும், அவ்வளவுதான். நான் இன்வெஸ்டர் கெயின் இஸ் நாட் த மேட்டர், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் மேட்டர். அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, உங்களுடைய கேள்விகள் நிறைய இருந்தா digital@vigadan.com மெயில் அனுப்புங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்லயே நீங்க வந்து பதிவும் பண்ணலாம். விகடன் பிளேல நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ டெய்லி வந்து நம்ம காலையில 8:30 மணிக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இங்கிருந்து அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நேயர்கள் வரவேற்பு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கலாம் சார். சார், அடுத்த கேள்வி ஐபிஓ தான். ஐபிஓல எப்படி பதிவு செஞ்சா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற பாவம் மனுஷன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கல போல இருக்கு. ஐபிஓல கட் ஆஃப் பிரைஸ்ல வாங்கலாமா அல்லது குறைந்தபட்ச விலையில் வாங்கலாமா? நிறைய பேருக்கு இந்த ஐபிஓல கிடைக்கவே மாட்டேங்குது சார். ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்கும்? ஐபிஓ வந்து ஒரு லாட்டரி மாதிரி கருத்து. அது இப்போ சமீபத்துல இதுல 2-3 காரியங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு அதிகம் இப்போ இல்லையா? ஆமா, ரீட்டைல் ஆஃப்டர் கோவிட் நிறைய ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் ஆன்லைனா வேற வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஐபிஓ போட்டாலுமே அதுல பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஒரு லாட்ரி சீட் வாங்க மாதிரி, இப்போ 10 பேர் தான் ஒரு லாட்ரி சீட் வாங்கினா 1 in 10 உங்க ப்ராபபிலிட்டி, ரைட்டா? அதே 1,00,000 பேர் அந்த லாட்ரி வாங்குறாங்கன்னா 1 in 1 lakh சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் அலாட்மெண்ட் ஆல்சோ தெரியல. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் இல்லையா? ரைட். ஸோ இப்படி இருக்கும்பொழுது சான்சஸ் வந்து ரேண்டம் தான். இது கிடைக்கும் கிடைக்காதுன்றது அந்த ஐபிஓ சைஸை பொறுத்து தான் நம்ம கேஜ் பண்ண முடியும். ஐபிஓ வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஒரு ஐபிஓ வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இஸ் மச் பெட்டர். ரீட்டைல் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது, எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இஸ் ஹை. சின்ன ஐபிஓ, அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸே வந்து 1,00,000 ஷேர் தான் இருக்குது, இதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் சான்சஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா அதில் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் போகும், ஹை இன்வெஸ்டர்ஸ் ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கும், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். நமக்கு வந்து ஒரு 60-40 வாட் எவர் அந்த ரேஷியோவில் தான் வரும். அதில் வந்து 1,00,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அப்ளை பண்ணும்பொழுது கட் ஆஃப் ப்ரைஸில் போடுறது தான் புத்திசாலித்தனம். குறைந்தபட்ச விலையில் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் 90% ஐபிஓஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரைஸில் தான் அலாட்டே ஆகும், பங்குகள் வந்து அலாட் ஆகும். லிஸ்ட் ஆகிறது எங்கன்றது வேறு, பட் அலாட் ஆகிறது வந்து கட் ஆஃப் ப்ரைஸில் தான் அலாட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணும்போது கட் ஆஃப். மூன்றாவது, அந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமன்றது நீங்கள் யோசிச்சு செயல்படுங்க. தட் இஸ் மை நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா சந்தையில் லிஸ்ட் ஆன பிறகு நீங்கள் அதே பங்குகளை நீங்கள் வாங்கலாம். ஐபிஓவில் தான் கிடைக்கணுன்றதெல்லாம் ரூல் கிடையாதுல்ல. நீங்கள் லிஸ்ட் ஆன பிறகு அதை இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஆன நிறைய லிஸ்டான கம்பெனிஸ் வந்து கட் ஆஃப் அதை லிஸ்ட் ஆஃபர் ப்ரைஸை விட குறைந்தபட்சம் இன்னும் குறைய ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் யூ பிகம் சென்சிபிள், யூ கேன் பை சீப்பர் ஆஃப்டர் லிஸ்டிங். கரெக்ட் சார். ஸோ அதையும் நீங்கள் பண்ணலாம். அவசரப்பட்டு நம்ம ஐபிஓவில் கிடைக்கல அப்படின்றது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பார்ட்டிசிபேஷன் கூட வெயிட் பண்ணி நீங்க முதலீடு செய்யுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. நல்ல பங்குகளா இருந்தா நல்ல பங்குகள் லிஸ்டிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்ப வாங்கிக்கோங்க. என்ன ஒரு 50-100 ரூபாய் இப்படி அப்படின்னு இருக்கும், பட் தட் இஸ் ஓகே. லாங்கர் டேர்ம்ல அது ஈக்குவேட் ஆகி போயிடும். ஸோ ஐபிஓல வந்து மேட் ரஷ் இருக்கக்கூடிய சிறிய ஐபிஓல போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா கிடைக்காம தான் போகும். அது ஏமாற்றம் நினைக்காத, பணம் பிளாக் ஆயிடும். ஒரு வாரம் கழிச்சு அந்த பணம் ரிட்டர்ன் ஆயிடும். டிசாட்டிஸ்ஃபை, எந்த ஐபிஓ போட்டாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. இந்த ஐபிஓவில் ஃபர்ஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாமா வேணாமா, அதுக்குள்ளார சைஸ் இருக்கா, ரீட்டைல் அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கு, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பங்குகள் இருக்கு அப்படின்ற உங்க ப்ராபபிலிட்டியை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யுங்க. அதர்வைஸ் லிஸ்ட் ஆன பிறகு நீங்க கம்ஃபர்டபுளா எப்போ தேவையோ அப்போ போய் வாங்கினா கூட போதும். கண்டிப்பா சார். இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்தது சார். நான் ஒரு பங்கு ஐபிஓல ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பிலீவ் இருந்துச்சு, அந்த பங்கை வாங்கினேன். கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. எனக்கு தேவைப்படும் போது நான் வித்துட்டு சார். எனக்கு அது நீங்க சொன்னது கரெக்டா எனக்கு பொருந்தது அந்த விஷயம். அது என்ன கார்த்தி, நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்கல்ல, நிறைய நியூ இன்வெஸ்டர், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அட்வைஸ் கிடைக்கின்ற அந்த சோர்சஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஐபிஓ வருது போடுப்பா, அது கம்பெனி மூலமா வரலாம், புரோக்கர் மூலமா வரலாம், அட்வைசர் மூலமா வரலாம். ஐபிஓ வருதுல பார்ட்டிசிபேட் பண்ணும், எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும். எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ வந்தா பார்ட்டிசிபேட் பண்ணும், அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாது. நீங்க ஆராய்ந்தா நிதானமா ஒரு முதலீடு செஞ்சாலே போதும், அதுல நல்ல லாபம் வரும். ஐபிஓல கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். சூப்பர். சோன் வரைய போதும். சைஸ் இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம்,
இல்லாட்டி வெயிட் பண்ணி லிஸ்டிங் அப்புறம் நீங்கள் வாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அரங்குக்கு வந்து நிறைய நேர்களோட கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.